ஹலோ காய்ஸ், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் ஒரு பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ். எல்லாரும் எதிர்பார்த்தபடியே அண்ணாமலை சார் பிஜேபியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலக்கப்பட்டார். அவரோட ராஜினாமாவை டெல்லி தலைமை ஏற்றுக்குச்சு. என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு முடிவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அண்ணாமலை ஏன் விலகினார், டெல்லியில் என்ன நடந்துச்சு, அவரோட அடுத்த மாஸ்டர் பிளான் என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியே வந்ததுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், அதிமுக கூட்டணி பிரச்சனை. தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளோட தயவு இல்லாமல் பிஜேபி தனிச்சு நிற்கணும், அப்போ தான் வளர முடியும் அப்படின்னு அண்ணாமலை பிடிவாதமாக இருந்தார். ஆனால் டெல்லி பிஜேபி தலைமை என்ன நினச்சாங்க, அதிமுக கூட கூட்டணி வச்சா தான் 2026 எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும்னு முடிவே பண்ணிட்டாங்க. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட்டணி செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு கடந்த சில மாதமாக அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது விஷயம், தமிழ் அடையாளம். அண்ணாமலையே ஓப்பனாக சொல்லியிருக்கார், நான் பிஜேபிக்காரனா இல்லை தமிழனா அப்படிங்கிற பெரிய மனப்போராட்டம் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு. தமிழ்நாடு விஷயங்களில் டெல்லி தலைமைக்கும் இவருக்கும் கொள்கை ரீதியாக செட் ஆகலை. தமிழ் கலாச்சாரம் நம்ம மாநில உரிமைன்னு வரும்போது என்னால் சமரசம் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். சரி, பிஜேபி விட்டு வந்தாச்சு, அடுத்து என்ன, அண்ணாமலை அரசியலை விட்டு போயிட்டாரா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் தனியாக த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். இது அப்படியே ஒரு தமிழ் பிராந்திய கட்சியாக மாற்றி திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழ்நாட்டில் களமிறங்க போகிறதா சொல்லியிருக்கார். அண்ணாமலையோட இந்த அதிரடி முடிவு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியலை. அவரோட புதிய கட்சி ஜெயிக்குமா? உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.